டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் எந்த அளவுக்கு ஓப்பனில் இருக்குதோ கஞ்சா அதை விட அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு? 2 வயசு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லை, 60 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்கு? இப்போ சமீபத்தில் செத்து போன சாராய விபத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், அவனுக்கு எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும்? ஸ்கூல் பசங்க எல்லாமே போதை ஊசி, போதை மாத்திரை அவின்னுன்றாங்க. மாத்திரையிலே இப்போ வருது போதை. எல்லாமே ஒரு தேச துரோகமான விஷயமா பார்க்குறேன். நான் இது வந்து நிறைய தெரிஞ்சு கூட ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கிறவாளே அதுக்கு உடந்தையா இருக்கா. எப்போ ஸ்டெப் எடுத்திருந்தா அதோடைய ரிசல்ட் வரணும்ல, ரிசல்ட் இல்லையா? கொஞ்ச நாளாவே அதிகமாக போதைப்பொருள் விற்பனையும் சரி பயன்பாடும் அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அது நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அது வெளிநாட்டிலேருந்து எப்படியோ சில கடத்தல்காரர்கள் மூலமாக உள்ளே வருது. அதை அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உள்ளே வர்றதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம குறைக்கலாம். அது எல்லாமே ஒரு தேச துரோகமான விஷயமா பார்க்குறேன். நான் இது வந்து நிறைய தெரிஞ்சு கூட ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கிறவாளே அதுக்கு உடந்தையா இருக்கா. இவ கெட்டு போகிறான், இப்போ நான் ஸ்டூடெண்ட் என்னோட நான் எதாவது தப்பாக போகிறேன், என் கூட தெரிஞ்சிருவேன், இதை சொன்னால் தனக்கு எதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறான். இப்படி ஒவ்வொரு சிட்டிசனும் பயப்படுறான். இப்போ போதை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. முதல்ல அரசாங்கம் வந்து போதை வஸ்துக்களை விற்கிறத முதல்ல நிப்பாட்டணும். அடுத்து வந்து மாணவர்கள் கையில் அதிகமாக கிடைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். போதையை சாப்பிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கானுங்க. முதல்ல அது வந்து நிற்கணும். அது மாதிரி பொது வெளியில் வந்து பீடி சிகரெட்டு இந்த பொட்டி கடையில் விற்கிறது, இந்த பெரிய பெரிய கடையில் விற்கிறது கூட என்ன பண்ணணும்னா நம்ம அரசாங்கம் வந்து முழுசாக தடை பண்ணணும். போதைப்பொருள் வந்து எல்லா இடத்துலையும் சர்வ சாதாரணமாக கிடச்சிருக்கு. பிகாஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகள் தான் மெயின் காரணம். அது கண்டுக்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் தான் பேசின்னு இருக்கோம் போதைப்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு. பட் அது ஈஸியாக நம்ம கடந்து போயினே இருக்கோம். புரியுதுங்களா? அதுக்கு கண்ட்ரோல் பண்ணோம். அது எந்த இடத்துலேருந்து தான் வரட்டும். ஸ்டெப் எடுத்தால் கம்மி ஆகிருக்கணுமே, கம்மி ஆகலையே. எப்போ ஸ்டெப் எடுத்திருந்தால் அதோடைய ரிசல்ட் வரணும்ல, ரிசல்ட் இல்லையே. அப்போ கிடையாது இல்லை. அது ஏதோ இன்டென்ஷனாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் அது வந்து போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும். ஃப்ரீ ஹேண்டு கிடையாது. பிகாஸ் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா இவங்க அரசியல்வாதி பாதிப்பாங்க, அவங்க பேர் தெரிஞ்சிடும். அதனால் அவங்க சொல்கிறதே கிடையாது. இதனால் அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம பப்ளிக் தான். அதே மாதிரி முக்கியமாக இளைஞர்கள், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஈவன் அந்த மேரீடான பசங்க எல்லாருக்குமே அது இருக்குது. இது கவர்மெண்ட் தான் செக்யூரிட்டி பண்ணணும். முக்கியமாக இளைஞர்களை குறிவைத்து இந்த பிரச்சனை இதுவாகுது, ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. நம்ம தமிழக காவல்துறை முன்னால் ஸ்காட்லாண்ட் யார்டோட கம்பேர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல காவல்துறையாக இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய வேலை பளுவோ இல்லை மற்ற அழுத்தங்கள் காரணமாகவோ அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களால இந்த மாதிரி போதை பழக்கத்தை தடுக்க முடியல, அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியல. மறைமுகமாக இருந்திருக்கலாம். ஏடிஎம்கே அந்த அம்மா இருந்த ஃபீல்டில் கஞ்சாங்கிறது ஏதோ ஒரு பகுதியில் மறைமுகமாக இருக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஓப்பன். இன்னைக்கு எப்படி ஒரு சாப்பாடு ஓப்பனாக இருக்குதோ, ஒரு டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் எந்த அளவுக்கு ஓப்பனில் இருக்குதோ கஞ்சா அதை விட அதிகமாக இருக்குது. கஞ்சாங்கிறது அதை விட அதிகமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு மாணவர்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுதாக்கா? 100ல் 10 பசங்க கையில் தான் கஞ்சா பழக்கம் இல்லை. இல்லை 90% பசங்க கஞ்சா அப்படின்னா வந்து அவங்களுக்கு அது சாதாரணமாக போயிடுச்சு. கஞ்சா அடிக்கிறது சாதாரண பழக்கமாகிடுச்சு. ஆமாம், அது உண்மைதான். அது வந்து போதை சாப்பிட்டோன்னே இவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அவனே உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் சமயத்தில் போயின்னு இருக்காங்கனால அவங்களே நிதானம் இல்லாமல் ஆயிடுறாங்க. அதனால் அதை வந்து போதையை வந்து அவங்களுக்கு அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரே இதனால தான் அவங்க சாப்பிட்றாங்களே. அது எவ்வளோ தூரம் அவங்களோட உடல்நிலை, மனநிலை, பொதுமக்கள் எல்லாத்தையும் பாதிக்குங்கிறதுங்கிற அவர் தெரியாமல் செய்கிறாங்க. சில சமயத்தில் ரொம்ப ஆத்திரவப்பட்டு ஒரு கொள்ளைங்கிற நிலைமைக்கு கூட போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கையில் பணம் இல்லை. அதனால் கொள்ளையடித்து அந்த பணம் எடுத்தால் தான் இதை வாங்கி திருப்பி அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறான். பொதுவாக சொல்லப்போனால் வாலிபர்கள் தான் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கே வருது, நார்த் இந்தியாவிலேருந்து வருது. அவங்க வந்து அதை எப்படியாவது
அவங்கள்ட்ட அதை சின்ன சின்ன இதாக விற்று அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்க தான் அடிக்ட் ஆகிடுறாங்க. முதல்ல காலேஜ் ஹாஸ்டல்ஸு காலேஜு அவங்கெல்லாம் செக் பண்ணாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ஸ்கூல் பசங்க எல்லாமே போதை ஊசி, போதை மாத்திரை, அவினுன்றாங்க. மாத்திரையிலே இப்போ வருது போதை. மாத்திரை கேட்டால் சும்மாவே மாத்திரை வச்சுருந்தா கூட என்ன இது போதை மாத்திரை இல்லை சும்மா தலைவலிக்குன்றாங்க. அது எதுன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் பசங்களும் அது அதுங்க லைஃப் வந்து நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லதனமாக சம்பாதிக்கணும், படிக்கணும், நல்ல அம்மா அப்பாவை காப்பாற்றணும்னு பசங்களும் நினைக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களும் ரொம்ப பொறுக்கித்தனமாக தான் நடந்துக்குது. இந்த விஷயமா இதில் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி ஒன்று ரூட் காசு, அது போதை எங்கேருந்து வருது அதையெல்லாம் தடுக்கணும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த 2 இதில் முதல் சம்பந்தப்பட்டதை வந்து அரசாங்கம் அதை எடுக்கணும். அதுக்கு தான் நான் முன்னால் சொன்ன மாதிரி காவல்துறையில் உயர்ந்த அதிகாரிகள் மற்றும் நல்ல கடமை உணர்வு மிக்க அதிகாரிகள் காவலர்களை அமர்த்தி அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்து அதை தடுக்கணும். அது முதல் நடவடிக்கை. ரெண்டாவது நடவடிக்கை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை அந்தந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஏற்படுத்தணும். இப்போ தமிழக அரசுல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கிற ஸ்டெப்பு போதுமானதா இருக்கா இல்லை மெத்தனமா இருக்காங்கன்னு தோணுதா? நான் மெத்தனமாக இருக்கேன்னு சொல்லலை, பட் இது வந்து காணாது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிவியராக ஸ்டெப் எடுக்கணும். ஆக்சுவலாக இது ரெகுலராக பண்ணுறவங்க தான் பண்ண முடியும், மற்றவங்களாம் அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரைம் லிஸ்ட்டில் செக் பண்ணாங்கன்னா இருக்கும் பேர், அவங்க தான் அதை செய்வாங்களுடைய. அது யார் மூலமாக, எந்த கடை மூலமாக, எந்த ரோட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறத செக் பண்ணாலே நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள பிடிச்சாலே போகிறோம், பாதி இது குறைஞ்சி போய்ட்டோம். ஆனால் இப்போ அதிகமான கிரைம்ஸ் எல்லாம் உருவாக்கி இப்போ இந்த நாட்களில் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆம்பளையாக தனியாக போகிறதுக்கே இப்போ வந்து பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக வந்து எல்பிஜிபி கூட கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பொதுவெளியில் இப்போ அவங்களோட இம்சை இப்போ அதிகமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேயே அந்த எல்ஜிபிடி கூட அனுபவங்களாக நான் ஆட்களை நான் பார்த்துருக்கேன். சில இடங்களில் நான் தவிர்க்க முடியாமல் வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது, சரிங்களா? முதல்ல அவங்க பேச்சு வந்து ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அவங்கள ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நான் சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி ஆட்களும் இதை வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க. பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு? 2 வயசு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லை, 60 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குது? முடியாது. இந்த என்ன சொல்கிறது, இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டெப்பே எடுக்கலை. முந்தைய ஆட்சியில் நல்லா பண்ணாங்க, இந்த ஆட்சியில் அந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஒவ்வொரு சூழ்நிலையும் அது விற்கிறவன் யார், அந்த சூழ்நிலை யார், எல்லாருக்கும் போலீஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், தடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் செத்து போன சாராய விபத்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், அவனுக்கு எப்படி தெரியலன்னு சொல்ல முடியும்? கட்ட பஞ்சாயத்து திமுகனாலே வந்து கட்ட பஞ்சாயத்துங்கிறது அதிகமாக தான் இருக்கும், எங்கேயுமே குறைவே கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து இருக்காது. இந்த அளவுக்கு பெண்களுக்கான சீரழிவு இவ்வளோ அதிகம் இல்லையே. எங்கேயோ ஒரு பக்கம் தெரியாமல் ஒரு தவறு நடக்க தான் செய்யும், அது இருந்துச்சே தவிர்த்து கடுமையான தண்டனை இருந்துச்சுன்னா இதோட இது வந்து குறைய வாய்ப்பு இருந்திருக்கும். தண்டனைகள் கடுமையாக இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஒரு பண்ணுறதே தவறாக தெரியலை. இது தப்பா அப்படின்னு தெரியாத அளவுக்கா போயிடுச்சு இது. Subscribe to One India and never miss an update.